நட்பு கூட இங்கே முகம் பார்க்கும் கண்ணாடி தான். எப்படின்னு கேக்குறியா? கண்ணாடி முன்னாடி யார் நின்னாலும் அவங்க முகத்தை அது காட்டுவது போலதான் நட்பும். முகம் பார்க்கும் கண்ணாடி நம்ம அழகா மட்டும்தான் காமிக்கும். ஆனா நட்பு என்னும் கண்ணாடி நம்மளுடைய நண்பர்களுடைய மனசையும் அழகா காமிக்கும். அழகு என்பது நம்ம மனசுல நினைக்கிற உருவ தோற்றத்துல தான் இருக்கு. அழகு என்பது காலந்தோறும் மாறிக்கொண்டே வரும். ஆனா என்றைக்குமே மாறாம இருக்கக்கூடிய அழகு என்பது அன்புல நல்ல உள்ளத்துல மட்டும்தான் இருக்கு. இது மட்டும்தான் உண்மை. அப்படிப்பட்ட நட்பை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நட்பில் கலங்கமும் ஏற்படாது, அந்த நண்பர்களிடையே விரிசலும் ஏற்படாது. இதனைத் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வருகிறது நலம் தரும் மூலிகை. இந்த பகுதியில இன்னைக்கு மருத்துவர் எந்த மூலிகையை பத்தி சொல்றாங்கன்னு பாப்போமா? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள இருக்கக்கூடிய கீரை பாலக்கீரை. பாலக்கீரை கீரை விற்பனை நிலையங்களில் நாள்தோறும் எளிமையாக கிடைக்கக்கூடிய கீரை வகை. இந்த பாலக்கீரையிலே புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து போன்ற சத்துக்கள் அடங்கி இருக்கின்றன. இந்த கீரையை நாம் பயன்படுத்துவதனால் நம்முடைய உடல் வெப்பமானது தணிக்கப்படுகிறது. பொதுவாக கீரைகள் நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் கொண்டிருப்பதினால் சிறுநீர் தாராளமாக வெளியேறுவதற்கும் மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கும் கீரைகள் பயன்படுகின்றன. இந்த நீர்வழி பாதையிலே ஏற்படக்கூடிய குறைபாடுகள், நீர்க்கடுப்பு, நீர்வழி பாதையிலே ஏற்படக்கூடிய ரணம், அதனால் சிறுநீர் கழிக்கின்ற நேரத்திலே ஏற்படக்கூடிய எரிச்சல், சிறுநீருடன் இரத்தம் கலந்து வெளியேறக்கூடிய ஒரு நிலை, இவை ஏற்படுவதற்கு அடிப்படையான காரணம் அதிகப்படியான உடல் வெப்பம், அதே நேரத்தில் ஒரு சில கிருமி தொற்றுகள். இந்த கிருமி தொற்றையும் அழிக்க வேண்டும், உடல் வெப்பத்தை தணித்து நீர் வழி பாதையை தூய்மைப்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் என்றாலும் இந்த பாலக்கீரையினுடைய பயனை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அவ்வாறு சிறுநீர் வருகின்ற பாதையிலே ஏற்படக்கூடிய அலர்ச்சி, அந்த அலர்ச்சியை மாற்றக்கூடிய தன்மை இந்த பாலக்கீரைக்கு உண்டு. நீர் கடுப்பு, நீர் எரிச்சல், சிறு நீருடன் இரத்தம் கலந்து வெளியேறக்கூடிய நிலை, இதை மாற்ற வேண்டும் என்றால் இதனுடைய பயன்பாட்டை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். அடுத்ததாக பசியின்மை, சுவையின்மை, இந்த இரண்டு குறைபாடுகளையும் மாற்ற வேண்டும் என்றாலும் இந்த பாலக்கீரையை நாம் பயன்படுத்தலாம். பசியின்மை என்கின்ற நேரத்தில் செரிமான மண்டலத்தினுடைய இயக்கத்தை துரிதப்படுத்தி நல்ல பசித்தூண்டியாக செயல்படுவதற்கு இந்த பாலக்கீரை பயன்படுகிறது. ஒரு உணவு அதனுடைய இயல்பான சுவையை இன்றைக்கு நாம் உணர முடியவில்லை என்றால் அதுவும் உடல் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய ஆரோக்கிய குறைபாடே. அந்த சுவையின்மையை நீக்கி உணவினுடைய சுவையை இயல்பாக நாம் உணர வேண்டும் என்றாலும் இந்த பாலக்கீரையினுடைய பயன்பாட்டை நாம் பெற்றிருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாமல் அதீத தாகம், நாக்கு தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய வறட்சி, இதை நீக்க வேண்டும் என்றாலும் இந்த பாலக்கீரையை பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கலாம். அவ்வாறு செய்கின்ற நேரத்தில் அதிகப்படியான தாகமானது நீக்கப்படுகிறது, தொண்டை வறட்சியானது மாற்றப்படுகிறது, சிறுநீர் இறங்காது நிற்கின்ற ஒரு நிலை, நீர் அடைப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை, அந்த நீரடைப்பை போக்கி சிறுநீர் முழுவதுமாக வெளியேறக்கூடிய தன்மை இந்த பாலக்கீரைக்கு உண்டு. அதே நேரத்தில் நாக்கு, தொண்டை பகுதி, உணவு பாதை, இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை இந்த பாலக்கீரைக்கு உண்டு. இந்த பாலக்கீரையை பயன்படுத்துகின்ற நேரத்தில் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை அது நமக்கு கொடுப்பதினால் புண்ணை ஆற்றி அந்த குறைபாடு இல்லாமல் இருக்கலாம். என்றைக்கு உள் உறுப்புகளில் புண் ஏற்பட்டதோ அன்றைக்கு அதிலிருந்து இரத்த கசிவு ஏற்பட்டு இரத்த சோகை ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படையான காரணமாக அது அமைந்துவிடும். ஆகவே பாலக்கீரையை பயன்படுத்தி புண்ணை ஆற்றலாம். இது மலமிளக்கியாக செயல்படுவதனால் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொள்ளும். மலச்சிக்கல் தான் பல சிக்கல்களுக்கு காரணம் ஆரோக்கிய குறைபாட்டிலே. அந்த குறைபாட்டை நீக்க வேண்டும் என்றால் பொதுவாக பசுமையாக இருக்கக்கூடிய பச்சை காய்கறி, கீரை வகைகளை விருப்ப உணவாக நாம் பயன்படுத்துகின்ற நேரத்தில் நார்ச்சத்து நமக்கு அதிகமாக கிடைத்து மலமிளக்கியாக அது செயல்பட்டு நம்முடைய ஆரோக்கியத்தை அங்கே வளர்க்கின்றது. உடல் சூடு எந்தெந்த கீரைகள் தணிக்கின்றதோ அந்த கீரைகள் அனைத்துமே பித்தத்தை தணிக்கும். பித்தத்தினால் பல்வேறு வகையான ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அவ்வாறு வரக்கூடிய அந்த ஆரோக்கிய குறைபாடுகளை தடுக்க வேண்டும் என்றாலும் இந்த கீரைகளை பயன்படுத்தி பித்தத்தை தணிக்கலாம். அதோடு மட்டுமல்லாமல் பாலக்கீரை
நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை அது பெற்றிருக்கின்றது. ஆகவே நோய் எதிர்ப்பு சக்தி தான் ஒவ்வொருவரின் ஆரோக்கியத்திற்கும் அடிப்படையான காரணம். அந்த காரணத்தை புரிந்து கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி தேவை என்றால் இந்த கீரையை பயன்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை நாம் அதிகரிக்க செய்து நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கலாம். பாலக்கீரையிலே பல்வேறு வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. அது உடல் வெப்பத்தை தணிக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்கின்றது. செரிமான மண்டலத்தை சீராக்கி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்க்கும். சாதாரணமாக கீரை விற்பனை நிலையங்களிலே கிடைக்கக்கூடிய இந்த பாலக்கீரையை பயன்படுத்தி நம்முடைய ஆரோக்கியத்தை வளர்ப்போம். மீண்டும் நாளை மற்றொரு கீரையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.